ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், WBL 2025 ஸோ உமன்ஸ் ப்ரீமியர் லீகு தேர்டு மேட்ச்சு குஜராத்துக்கும் யூபிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச். இதில் ஒரு மேட்ச் குஜராத் ஆல்ரெடி ஆடிட்டாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்சை தேவையில்லாமல் தோற்று போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிச்சா கோஸு ஃபஸ்ட்டு பாலே கேட்ச்சு, ஈஸியான ஒரு கேட்ச்சு தான், அதை ட்ராப் பண்ணாங்க. அதனால தான் அவங்க மேட்சே வந்து தோற்றாங்க. அவ்வளோ குயிக்காக வந்து ரிச்சா கோஸ் அடித்தாங்க. மற்றபடி பார்த்தோம்னா குஜராத்து நல்ல டீமாக தான் தெரியுது. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஆடினாங்க. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. யூபி ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறாங்க. அவங்களுக்கும் எக்கச்சக்க ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் 7-8 இருக்குது. அதேமாதிரி இவங்களுக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர்த்த எடுத்ததுனால தான் குஜராத் கொஞ்சம் வீக் ஆனாங்க. இன்னொன்று ஓப்பனாக சொல்லப்போனால் இந்தியன் டீமில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் WPLல ஆடுறாங்க நிறையா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. பட் ஐபிஎல்லில் ஆடக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து டெபியூ பண்ணி ஆடுறவங்க வேறு கேட்டகரியாக இருக்காங்க. அதே உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஆடக்கூடியவங்கன்னா அது வேறு கேட்டகரியாக இருக்காங்க. ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாங்க. ப்ரெஷர்லேயே பேட்டிங் சரியாக ஆட மாட்டுறாங்க. அதேமாதிரி ஃபீல்டிங் ரொம்பவுமே புவராக பண்ணுறாங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு வந்து போகுன்றது தெரில. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஃபீல்டிங்லாம் பார்த்தோம்னா ஒரு ஈஸியஸ்ட் T10 பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ மோசமாக பண்ணாங்க. இதே தான் போன WPLலுமே நடந்துச்சு. அப்போயும் நிறைய பேர் நம்மளோட யூசர்ஸே கமெண்ட் பண்ணிங்க, இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது, கேட்செல்லாம் பிடிக்க மாட்டாங்க, உருண்டு போகிற பாலே விடுறாங்க அப்படின்னு. அது மறுபடியும் தொடர்கதையாக தான் இருக்குது. 16 பிப்ரவரி 7:30 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். 7 மணிக்கு லைனை போகிறோம். குஜராத்துக்கும் யூபிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ இந்த ரெண்டு டீம் தான் லாஸ்ட் 2 சீசனாக கொஞ்சம் போரான டீமாக தெரியுறாங்க. இப்போது ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். வடோதரா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ அங்கே தான் வந்து ஆல்ரெடி 2 மேட்ச்சு நடக்குது. இதில் மொதல் மேட்ச் முடிஞ்சிருக்கு. அந்த மேட்ச்சு பயங்கரமான ஒரு பேட்டிங், ஒரு பேரடைஸாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் கார்ட்னரே என்ன சொன்னாங்கன்னா, சரியான ஃப்ளாட் ட்ராக்கு, எப்படி த்ரூ த லைன் அடித்தாலே வெளியே போகுது அப்படின்னு, எப்படி பால் போட்டாலும் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுமே ஹிட் பண்ணாங்க. அப்புறம் செகண்டு ரிச்சா கோஸு அடிச்சிட்டாங்க. பயங்கரமாக மேட்ச் போயிருச்சு. அப்புறம் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் வந்து இந்த கிரவுண்டு இருக்குது. நல்ல ஹிட்டர்ஸ்க்கெலாம் சரியான ஹெல்ப்பு. த்ரூ த லைன் அடிக்கிறவங்களுக்குலாம் செம்ம அட்வான்டேஜ். ஏன்னா ஒன்றுமே இல்லை, பால் உள்ள நல்ல லென்த்தில் விழுந்துச்சுன்னா பேட்டை விட்டாலே போதும், லெக் சைடுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஹிட்டர்ஸ்க்கு அருமையான வாய்ப்பு. இந்த பயந்து ஆடுறவங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மற்றபடி சடன் ஹிட்டர்ஸ்க்கு இந்த கிரவுண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அதான் வந்து பிச் ரிப்போர்ட்டு. பேட் பால் அவனை எப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் தான் எப்போயுமே, நியூ பாயிண்ட் சிஸ்டம்லாம் வராது. ப்ளஸ் உங்களுக்கு எல்லா மேட்ச்சுக்கும் 10,000 கிவ்அவே. முக்கியமானது என்னென்னா ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், டிடிஎஸ் இல்லாமல் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் வின் பண்ணோன்னே வித்ட்ரா பண்ணி பாருங்கள். டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு தான் அமௌண்ட் வரும். எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு லீடர் போர்டுமே இருக்குது. இந்த மாதிரி லீடர் போர்டெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, இந்த லீடர் போர்டு கண்டிப்பாக எல்லோரும் ஒரே கேட்டகரி டீம் தான் எடுப்பாங்க. கேப்டனைஸ் கேப்டனை மாற்றி போட்டாலே போதும். அந்த லீடர் போர்டு கான்டெஸ்ட்டில் ஃபுல்லாக நீங்கள் 5லேருந்து 6 டீம் செட் பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒரு டீம் கிளிக் ஆகிறப்போ அதில் ஃபஸ்ட் போய் ஜெயிக்கலாம். அப்போ லீடர் போர்டில் கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் ஓவரால் ஃபுல்லாக முடிகிறப்போ அந்த லீடர் போர்ட்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டுன்றது கிடைக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆஃபர்ஸு, எந்த ஒரு லாபமும் இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ க்ரோ ஆனால் போதும், இருக்க க்ரோ பத்தாது, இன்னும் க்ரோ ஆனால் போதுன்ற கான்செப்ட் தான் பேட் பால் ஒன்று போயிட்டுருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம்லேயும் லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு சீசன் இந்த 2 டீமான ஸ்கோர் கார்டை வந்து பார்ப்போம், ஒரு ஐடியான்றது கிடைக்கும். லிட்ஃபீல்டுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் இந்த தடவை கிடைக்கிறது கஷ்டம்தான். மேபி லாரா புல்வெட்டு தொடர்ச்சி அவுட் ஆனால் வேணால் லிட்ஃபீல்டுக்கு வாய்ப்புன்றது கிடைக்கலாம். ஆஸ் கார்ட்னர் நல்லா ஆடிருக்காங்க. எக்லிஸ்டோன் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ராஜேஸ்வரி கேக்வாட் 1 விக்கெட்டு. இங்கே உங்களுக்கு கிரேஸ் ஹாரிஸ் 60 ரன்னு, கனிஜதன் 2 விக்கெட்டு, ஹீலி கிடையாது. அத்தைப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்தியன் கண்டிஷன்ஸில். அது தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். பெரிய பர்ஃபார்மன்ஸே அவங்க கிடையாது இந்தியன் கண்டிஷனில். தீப்தி சர்மா பாருங்கள், 88 ரன் துண்டாக அடித்து கொண்டு போனாங்க. பவுலிங்லேயும் 2 விக்கெட்டு. எக்லிஸ்டான் மறுபடியும் 3 விக்கெட்டு. ஸோ எக்லிஸ்டான், தீப்தி சர்மா, ஆஸ் கார்ட்னர், பெத்மோனி இவங்க தான் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு தாலியா மெக்ராத்து, அதுக்கப்புறம் அத்தைப்பட்டு இருப்பாங்க டபுள் ஆப்ஷனு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரையாக முக்கியமான ஆஃப் ஸ்பின்னர் கேப்டனே வந்து தீப்தி சர்மா தான். அதனால் அத்தைப்பட்டுக்கு வந்து அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால் தீப்தி சர்மா தான் மோஸ்ட்லி ஓவர்ஸை போல் பண்ணுவாங்க. ரைட் லெஃப்ட் காம்பினேஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தீப்தி சர்மா பேட்டிங் மேலேயும் வரலாம். எப்படி ஒரு ஆஸ் கார்ட்னர் மேலே வந்து பேட்டிங் ஆடுறாங்களோ அதே மாதிரி தீப்தி சர்மா அவங்களோட பொசிஷனை மாற்றி மேலே வருவாங்க. சடனாக அவுட் ஆகக்கூடிய பிளேயரே இல்லை.
எப்படி ஒரு செல்ஃப் கேமை போட்டு கூட ஒரு 10-15 ரன் அடிச்சிருவாங்க. மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுப்பாங்க. கரெக்டாக எந்த டயத்தில் விக்கெட் விழுமோ அந்த டயத்தில் அவங்க பவுல் பண்ணி விக்கெட்டையும் எடுப்பாங்க. அதனால் ஒரு சூப்பரான ஒரு கேப்டன்ஷிப் சாய்ஸ். இந்த சைடு எப்படி நம்ம ஆஸ் கார்ட்னரை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம தீப்தி சர்மாவை பார்க்கலாம். 2 பேத்துக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. என்னென்னா இவங்க ரைட் ஹேண்ட் பேட்டர், இவங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், அவ்வளோதான். விக்கெட் டேக்கிங்கில் இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட்லே ஆஃப் ஸ்பின் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறவங்கன்னா இவங்க 2 பேராக தான் இருப்பாங்க. இப்போது நம்ம பிளேயிங் லோனை வந்து பார்ப்போம். ஸோ போன மேட்சோட பிளேயிங் லோனு இதே தான் பிளேயிங் லோனாக இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸில் கொடுத்துருக்கேன். மாற்றங்கள் வந்தால் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி இதில் லாரா உல்வர்ட் ஆடுவாங்க. பெத் மோனி, அப்புறம் ஹேமலதா. நான் ஹேமலதா பற்றி மெனி டைம் சொல்லியிருக்கேன், WBBLலே சொல்லியிருக்கேன். ஒரு 10 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். எப்படி இவங்க இந்தியன் டீம் மாதிரி ஆடினாங்கன்றது தெரில. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அதுக்காண்டி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாட்டி நம்ம வந்து பெருமையாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் அதான் சொல்லுது. கடைசி அவங்களோட ஒரு 20 இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சில் 30 ரன் எவ்வளோ ஆடிருக்காங்க. மற்ற எல்லா மேட்சுமே 10 ரன் 5 ரன் இப்படி தான். ஸோ WBBLக்கு இவங்கள ரெஃபர் பண்ணி கூப்பிட்டு போனதே பெத் மோனி தான். பட் ஆனால் அங்கே போய் சொதப்புனாங்க. மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக. மேபி நல்ல ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, யூஸ் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இவங்க இருப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள் GLல வேணாம். ஏன்னா மோஸ்ட்லி பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. ஸோ அந்த பேட்டிங் ட்ராக்லேயும் இவங்க தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆனாங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஏதோ கிளிக் ஆகி அடிச்சிட்டாங்கன்னா ஓரளவு ஹிட் பண்ணக்கூடியவங்க தான். லக்கில் ஒரு கேட்ச் விட்டு கூட ஹிட்டு ஒரு 5-4 6-4 அடிச்சுட்டு ஒரு பெரிய ரன் போயிட்டாங்கன்னா கூட நல்ல ஆப்ஷன். ஹார்லி டோல் இந்த இடத்துல ஆட வைக்கிறது ரொம்ப தவறான ஒரு இது. அவங்கள வந்து ரொம்ப கீழே இறக்கி தான் ஆட வைக்கிறாங்க. ரொம்பவுமே கஷ்டம் அந்த இடத்துல ஆடுறது. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஏற்கனவே லாஸ்ட்டு WPL வந்து ஆடலை இன்ஜுரினால். இப்போ ரொம்ப டவுனில் அனுப்புகிறாங்க. ரொம்பவுமே கஷ்டம்தான் அவங்களோட பேட்டிங்காக. மேபி பார்க்கலாம், முன்னாடி அனுப்பிச்சாங்கன்னா கூட ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ஆஸ் கார்ட்னர் மேலே வராங்க. அதுக்கப்புறமா டாட்டின்னு சரியான ஆப்ஷன்ஸு. 4 overs ப்ளஸ் பேட்டிங் கண்டிப்பாக ஆடிடுவாங்க. தனுஜா கன்வர் கீ பிளேயரு. அடுத்து பார்த்தோம்னா ஷாட்கரி போன மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். பட் இருந்தாலும் ரொம்ப மிஸ்ஃபீல்டு அது இதுன்றதுனால அவங்களுக்கு விக்கெட் கிடைக்காம போச்சு. அதேமாதிரி பிரியா மிஸ்ராவும் சும்மா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்குமே வந்து 2 கேட்ச் ட்ராப்பு அவங்களோட பவுலிங்கில். ஈஸியான கேட்ச். இவங்களோட பாலில் தான் வந்து ரிச்சா கோஸு ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆக வேண்டியது. ரொம்ப சிம்பிளான கேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா கௌதம். ஸோ அவங்களுமே வந்து பெரிய அளவில் விக்கெட் டேக்கிங் பவுலிங்லாம் போடலாம். அந்த இடத்துல மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மற்றபடி மாற்றங்கள் இருக்காது. இந்த இடத்துல வேணால் வேறு பிளேயர் வரலாம். அதே மாதிரி சிம்ரன் ஷேக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் சொல்கிறாங்க. ஆனால் பேட்டிங் மட்டும்தான் வந்து ஆடி இருக்காங்க. ஹிட்டராக பயன்படுத்துகிறாங்க. ஒரு 2-3 பால் வந்து கிடைக்கும். சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா டெத்தில் போட போகிறது ஆஸ் கார்ட்னரு டாட்டின் தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இவங்க தான் கரெக்டாக பவர் பிளேலையும் தேவைப்பட்டால் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் வந்தாலும் அவங்க ஓவர் போடுவாங்க. அதுக்கப்புறம் டெத்துலேயும் பவுல் பண்ணுவாங்க. 2 பேரை நம்பி தான் வந்து ஃபுல்லாக போகும். தேவைப்பட்டால் டெத்தில் வேணால் ஷாட்கரே வந்து பவுல் பண்ணலாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தனுஜா கன்வர் ஃபுல் கோட்டாக முடிக்கலாம். ஆஸ் கார்ட்னர் டாட்டின்னு, அதுக்கப்புறமா ஷாலினி ஷாட்கரே, அதுக்கப்புறம் தனுஜா கன்வர் இவங்க ஃபுல் கோட்டாஸையும் முடிக்கலாம். பிரியா மிஸ்ரா அடுத்து கௌதம் இவங்களுக்குள்ள கம்பைன் பண்ணலாம். இல்லை டாட்டினோட ஒரு ஓவரை கட் பண்ணி கூட பிரியா மிஸ்ரா அதுக்கப்புறம் கௌதம் அந்த இடத்துல வேறு பிளேயர் வந்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றி போடுறதுக்கான சான்ஸுன்றது இருக்கும். யூபியோட பிளேயிங் லோன் பார்ப்போம். அலெக்சா ஹிலி கிடையாது. உமா சேத்ரி தான் கீப்பிங் பண்ணுவாங்க. ப்ளஸ் பேட்டிங்கு லோ பர்சன்டேஜ் பிக்கு. குவிக்காக ஒரு 20-30 ரன் ஆடுவாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சமீர் ஆத்தப்பட்டும் அதுக்கப்புறம் உமா சேத்ரி 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டரு. அப்போ கண்டிப்பாக ஆஸ் கார்ட்னர் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. குவிக்காக பவுல் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்கும். பட் இருந்தாலும் உமா சௌத்ரி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்கலாம். ஏன்னா எல்லா டீம்லேயுமே உங்களுக்கு பெத் மோனியை தான் எல்லாருமே பிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லாரா உல்வர்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹேமலதாவை ட்ரை பண்ணுங்கள் GLல கண்டிப்பாக. இப்போ லாரா உல்வர்ட் மறுபடியும் ஒரு ஸ்விங்குக்கு அவுட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு 70% மேலே அவங்கள பிக் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க ஃப்ளாப் ஆகிற பட்சத்தில் ஹேமலதாவை யாருமே பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்கள் GL டீம்ஸை. சேம் இந்த சைடில் உங்களுக்கு பெத் மோனிக்கு பதிலாக உமா சேத்ரியை வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தா சராவட்டு. ஸோ குயிக்காக ஒரு 20 ரன் அடிப்பாங்க. அதுக்கு மேலே தாண்டறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான் பெஸ்ட்டான இன்னிங்ஸ் இதுவரையும் இவங்க ஆடிருக்காங்க. மற்ற எல்லாமே ஷார்ட் மேக்கிங் நல்லா இருக்கும். ஆனால் பெரிய அளவில் கிளிக் ஆகாது. பேட்டிங் ஸ்டைலு வந்து குயிக்காக அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். தாலியா மெக்ராத்து, அடுத்தா கிரேஸ் ஹாரிஸு, எக்லிஸ்டோனு,
அத்தப்பட்டு இதுதான் வந்து ஃபாரின் பிளேயராக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகம். தீப்தி சர்மா பேட்டிங் மேலே வந்தாலும் வரலாம். ஏன்னா அத்தப்பட்டு அவுட் ஆனோடனே 1-1 கூட வரலாம். சராவட்டு கூட கீழே ஆடலாம். என்ன வேணால் நடக்கலாம், பார்ப்போம். அஞ்சலி சர்வானி, அடுத்தா ராஜேஸ்வரி கெய்க்வாடு, சாய்மா தாக்கூர், நவ்யகிரி. ஸோ இந்த சாய்மா தாக்கூருன்றவங்க இந்தியன் டீமில் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அருந்ததி ரெட்டி. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருந்து பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஆடினவங்க தான் அருந்ததி ரெட்டி. சாய்மா தாக்கூர் எந்த சீரீஸ்லையுமே அவங்க பவுல் பண்ணி விக்கெட்டே எடுக்கலைன்னா 10 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் அதிகபட்சம் எடுக்கிறது, ரன்ஸும் கொடுக்குறது. அதேமாதிரி இன்னொரு மேட்ச் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்காமல் போகிறது. இப்படி தான் இவங்களோட ஃபார்ம்ன்றது இருந்திருக்கு. ஸோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர்த்து விக்கெட்டுன்றது சுத்தமாக எடுக்கவே இல்லை. பார்க்கலாம் இதுலையாவது வந்து மாறுதான்றது. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் பவுல் பண்ண போகிறது கண்டிப்பாக தீப்தி சர்மா, எக்லிஸ்டோன் தான். அப்போ மிடில்லே வந்து சாய்மா தாக்கூர் ஓப்பனிங் ஸ்பெல்லு, அஞ்சலி சர்வானி ஓப்பனிங் ஸ்பெல்னு முடிச்சிருவாங்க. ஸோ ராஜேஸ்வரி கெய்க்வாடு, அதுக்கப்புறம் எக்லிஸ்டோனு, தீப்தி சர்மா கம்பல்சரி 12 ஓவர் வந்து வீசிடுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸை மெக்ராத்து, கிரேஸ் கேரிஸு, அத்தப்பட்டு கம்பைன் பண்ணி பவுல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சாய்மா தாக்கூர், அஞ்சலி சர்வானிக்கு 2 ஓவர் கொடுக்கலாம். ஃபுல் ஓவர்லாம் பவுல் பண்ணுவாங்கன்றதை நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா சாய்மா தாக்கூர்லாம் ஒரு ஓவரில் 16 ரன் 20 ரன்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஓவரை கட் பண்ணிடுவாங்க. தாலியா மெக்ரா இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபுல்லாமே பவுலிங் போடுறாங்க ஆஸ்திரேலியாக்காண்டி. அதனால் அவங்களுக்கு ஓவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களும் பெஸ்ட்டு பவுலர் தான். அத்தப்பட்டும் ஒரு 2-3 ஓவர் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா மொத்தமாக வந்து முடிஞ்சிடும். ஸோ கீழே இருக்கக்கூடிய பேசர்ஸ்க்கு. பட் என்ன வருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெத்மோனிக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸு. அதனால் அத்தப்பட்டோட ஓவர்ஸ் குறையலாம், தாலியா மெக்ராத ஓவரை கூடலாம். ஸோ எக்லிஸ்டோனும் ராஜேஸ்வரி கெய்க்வாடு கீயாக இருப்பாங்க. ஏன்னா எக்கச்சக்க ரைட் ஹேண்டர்ஸு. கண்டிப்பாக 2 பேர் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு போடுறப்போ 2 எண்ட்லேயும் யாராவது ஒரு ஆளே அடிக்க போவாங்க. அப்போ எக்லிஸ்டோனா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ராஜேஸ்வரி கெய்க்வாடை யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக, ட்ரிம் கார்டு பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவர் கெஸ்ஸிங்னு பார்த்தோம்னா தீப்தி சர்மா 4 ஓவர்ஸு, எக்லிஸ்டன் 4 ஓவர்ஸு, ராஜேஸ்வரி கெய்க்வாட் 4 ஓவர்ஸ், 12 ஓவர் ஆயிரும். மீதி இருக்கிறதுல மேபி இவங்க 2 பேர் கம்பைன் பண்ணி பவுல் பண்ணி ஒரு 16 ஓவர் மொத்தமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இங்கே மெக்ராத்து இவங்க 2 பேரும் பவுல் பண்ணால் 20 ஓவர் முடிஞ்சிடும். இப்படி தான் வந்து போகும். இதில் 3 பேர் கம்பல்சரி பவுல் பண்ணுவாங்க. கிரேஸ் ஹாரிஸ் பவுலிங் சான்ஸ் குறைவாக தான் இருக்கும். சேம் இந்த தரப்பில் உங்களுக்கு ஆஸ் கார்னரு, அதுக்கப்புறமா கனுதா தன்வர், நெக்ஸ்ட்டு பிரியா மிஸ்ரா, இவங்களாம் வந்து 12 ஓவர் முடிச்சிருவாங்க. மீதி டாட்டின்னு, அப்புறம் சர்க்ரே, கௌதம் இவங்களுக்குள்ளே கம்பைன் பண்ணி பவுல் பண்ணலாம். இதில் சாலினி சாக்டேவும் ஃபுல் ஓவர்ஸை போன மேட்ச் முடிச்சிருக்காங்க. டாட்டினுக்கும் முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க ஆஸ் கார்னரு. ஸோ இதான் வந்து இவங்களோட பவுலிங் காம்பினேஷனாக இருக்கும். ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், மீது எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸு. இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸு 3 பேர் இருக்காங்க. அப்போ ஆஸ் கார்னரோட பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் கூடும். அவங்களுக்கான விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அதிகமாகும். பேட்டிங்கோட பொசிஷனுமே மேலே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பெத்மோனி போனாலும் வைஸ் கேப்டன் போய்க்கோங்க, இல்லை டாட்டின் போனாலும் போகலாம். நெக்ஸ்ட்டு தீப்தி சர்மா, எக்லிஸ்டோனு, மெக்ராத்து இந்த மாதிரி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேர் சொல்கிறேன். ஆஸ் கார்னரு, அதுக்கப்புறம் தீப்தி சர்மா 2 பேர் சேஃபஸ்ட் கேப்டன். தேர்ட் ஆப்ஷனாக டாட்டின்னு, 4th ஆப்ஷனாக எக்லிஸ்டோனு, 5th ஆப்ஷனாக அத்தப்பட்டு, 6th ஆப்ஷனாக நீங்கள் மெக்ராத்துன்னு போகிறது தான் பர்ஃபெக்ட். பெத்மோனின் மோஸ்ட்லி வந்து போகலாம் நிறைய பேர். ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாங்க, விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது, ஓகே தான். சப்போஸ் மித்தி மந்தனா மாதிரி ஏர்லி அவுட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு பேக் ஃபயர் ஆகிடும். இதே உங்களுக்கு டாட்டினோ இல்லாட்டி இந்த சைடில் எக்லிஸ்டோனோ இவங்கன்னா தீப்தி சர்மாவோ பேட்டிங் ஆடி கொடுப்பாங்க, பவுலிங் ஆடி கொடுப்பாங்க. ஏதோ ஒன்றில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி கூட வைஸ் கேப்டனாக போங்க. மோஸ்ட்லி இந்த WPL எல்லாமே எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டீம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் தான் மேட்டராக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளேயர் ரிஸ்க் எடுக்கிறதுல ஆப்ஷன்றது இருக்கும். ஏன்னா ரொம்பவும் சேஃபாக போகக்கூடாது. ஒரு சில ரிஸ்காஸ் யோசிச்சு எடுத்தோம்னா கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். GL கேப்டன் வைஸ் கேப்டனில் கிரேஸ் கேரிஸ் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ட்ரிம் கார்டு பிக்ஸில் உமா சேத்ரி, அதுக்கப்புறம் தயாலன் ஹேமலதாவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் கனுஜா தன்வர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்டாக்ரே, அவங்க விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் பவுல் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி கெய்க்வாடும் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக பார்க்கலாம். மற்றபடி ஸ்டார் பிளேயர்ஸ்குள்ளே பிக் பண்ணி கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்குறதே போதுமானதாக இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ டீம்னு பார்த்தோம்னா பெத்மோனி 2 சைடுமே எடுத்திருக்கேன். நீங்கள் மாற்றிக்கங்க. கிரேஸ் ஹாரிஸ், லாரா உல்வர்ட் சேஃபு, ஷெராவட் வந்து ரிஸ்க்கு. அதேமாதிரி ஸ்டக்ரேவும் உங்களுக்கு ரிஸ்க்கு. இந்த சைடில் உங்களுக்கு மெக்ராத், ஆஸ் கார்னரு, தீப்தி சர்மா, அத்தப்பட்டு இதெல்லாம் சேஃபு. கெய்க்வாடு, கனுதா தன்வர், எக்லிஸ்டோனு
பிரியா மிஸ்ரா ரிஸ்க்கு, அதேமாதிரி கனுஜா தன்னூர் வந்து சேஃபு. சாய்மா தாக்கூர் வந்து ரிஸ்க்கு, உங்களுக்கு ராஜேஸ்வரி கேக்கோட வைஸ் கேப்டன் பிக் பண்ணியிருக்கிறது சேஃபு. ஸோ ரைட் சைடு இருக்கிறது வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட் டீமு, லெஃப்ட் சைடு இருக்குது கொஞ்சம் டிஃபரன்ஷியல் ட்ரம் கார்டு டீமு. ஆனால் கேப்டன் ஐஸ் கேப்டன் வந்து நான் ஆஸ் கார்னருக்கு தான் கேப்டன் கொடுத்துருக்கேன், ஐஸ் கேப்டன் மட்டும் மாற்றிருக்கேன். ஏன்னா ஆஸ் கேப்டன் 4 ஓவர் போடுவாங்க, எப்படினாலும் மினிமம் விக்கெட் எடுத்துருவாங்க. பேட்டிங் வந்தாலும் அவங்க இருக்க ஃபார்முக்கு அடிக்காமல் போகிறது கிடையாது, இப்படினாலும் அடிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ மினிமம் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் போவாங்க. அதனால் அவங்களே கொடுத்து வைஸ் கேப்டனை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தா போதுமானதாக இருக்கும். அதேமாதிரி இந்த சின்ன சின்ன ட்ரம் கார்டு பிக்ஸு, ஹை பர்சன்டேஜாக பிக் பண்ண பவுலரை ட்ராப் பண்ணி லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணுறது, அதேமாதிரி பேட்டிங்கில் ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ண பேட்டரை ட்ராப் பண்ணி ஒரு லோ பர்சன்டேஜ் பேட்டரை பிக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு இது தான். ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க 2K ஃபேண்டசின்னு சர்ச் பண்ணுங்கள், ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், அது நம்ம சேனல் கிடையாது. அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. வின்னர்லாம் நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே நான் ப்ளே பண்ணுற டீம் தான் உங்களுக்கும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ் அவங்களுக்குள்ள கேப்டன்ஷிப் கொடுக்கணும். டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸாக மேபி மீடியம் பேஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது அப்படி இப்படின்னா உங்களுக்கு சாய்மா தாக்கூர் ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அஞ்சலி ஷெர்வானி வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லே முடிச்சிருவாங்க, டெத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்ப்போம். லாரா உல்லட்டு பதிலாக தயாரன் ஹேமலதாவும், ஹேர்லி டோலு, சிம்ரன் சேக் இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேரு. பிரியா மிஸ்ரா ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன். பட் இந்த ஷயாலி சாட்கிரே ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க, நல்லா தான் பவுல் பண்ணுறாங்க, விக்கெட் எடுக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.